தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, பாஸ்கா கால 4வது வார இறை வார்த்தை பகிரும் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வார்த்தையும் வாழ்வுமான இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பு சொந்தங்களே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிறானது நல்ல ஆயன் ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றது. நல்லாயன் நானே, என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று சொன்ன கடவுளுடைய அந்த மந்தையின் ஆடுகளாக வாழ்ந்திட, பாதுகாப்பில் மகிழ்ந்திட, அவர் அழைத்துச் செல்கிற நீரோடையின் அருகிலே சென்று நம்மை இளைப்பாற்றிக் கொள்ள அருள் வேண்டி நம்மை முழுவதுமாக ஆண்டவர் கரங்களிலே ஒப்படைப்போம். மேலும் இந்த பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறானது இறை அழைத்தல் ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றது. இந்த இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகின்ற பொழுது 2 நிலைகளிலே இந்த இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக லூக்கா புத்தகம் 10:3 படிப்பதை போல அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்தாரே, அதற்கு ஏற்றார் போல இறை அழைத்தல் செழித்தோங்க, இறை அழைத்தல் வளர்ந்திட, இறை அழைத்தலை நோக்கி ஆன்மாக்கள் ஈர்க்கப்பட இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நற்செய்தியானது எல்லா இடங்களுக்கும், உலகின் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லப்பட, அதை எடுத்துச் செல்வதற்கான நல்ல இதயங்களை இறைவன் தூண்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கடவுளிடம் மன்றாட வேண்டும். ஏனெனில் அழைத்தல் என்பது ஆண்டவருக்கு உரியது, ஆண்டவர் கொடுப்பது, ஆண்டவருடைய கொடை. எனவேதான் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இறை அழைத்தலுக்காக ஜெபிப்பது. இரண்டாவதாக, அழைக்கப்பட்ட மனிதருடைய வாழ்வில் அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இறைவன் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் புத்தகம் 4:3-4 நாங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏற்ற வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி முதலிலே கேட்பார். ஆக அழைக்கப்பட்டவர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் அமைத்துக்கொள்ள அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். இரண்டாவதாக, நான் பேச வேண்டிய முறையில் பேசி இம்மறைபொருளை வெளிப்படுத்த, கடவுளுடைய மறைபொருளை வெளிப்படுத்த தேவையான ஞானத்தையும் இறைவன் தந்து தூய ஆவின் வல்லமையால் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன எங்கு பேச வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றலை அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி பவுலியார் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மேலும் அழைத்தல் வாழ்வில் வருகின்ற துன்பங்களிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நற்செய்தி பணியை செய்கின்ற பொழுது, நற்செய்தி ஆற்றுகின்ற குருக்கள், துறவரத்தார் சந்திக்கின்ற இன்னல்கள், இக்கட்டுகள் பல, அவற்றிலிருந்து அழைக்கப்பட்ட மனிதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதை தான் 2 தெசலோனிக்கர் 3:2 படியாச் சொல்வார். தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். துன்பங்கள் மத்தியிலே நற்செய்தியை ஆற்றுகின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, இதைத்தான் ரோமர் புத்தகம் 15:30 இவ்வாறு சொல்லுவார். எனக்காக கடன் வேண்டுங்கள், என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள். எனக்காக வேண்டுங்கள், என்னுடைய போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். 2 காரியங்கள். 1, தீயவரிடமிருந்து நான் காக்கப்பட வேண்டும், நான் செய்கின்ற பணிகள் மக்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டு கொண்டிருக்கின்றார். இதை போலவே அழைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே, இறை அழைத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருமே இறை அழைத்தில் ஈடுபட நாம் அவர்களுக்கு ஜெபிக்க, அதைத்தான் இன்றைய ஞாயிறு நமக்கு சொல்லி காட்டுகின்ற இறை அழைத்தல் ஞாயிறு. ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளிலே நம் குழந்தைகளை ஊக்குவிப்போம். இறை அழைத்தலுக்காக, இறைப்பணி செய்வதற்காக, இறைவனுடைய மாட்சிமையான நற்செய்திகளில் பங்கெடுப்பதற்காக. அதே வேளையிலே நம் குழந்தைகள் அர்ப்பணிக்க முடியாவிட்டால் அழைத்தல் ஈடுபட்டிருக்கின்ற குழந்தைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அழைத்தல் பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்காக
துறவரத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஜெபத்தின் வழியாக துணை புரிவோம். அன்பு சொந்தங்களே, இந்த நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய வார்த்தைகள் வழியாகவும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அந்த ஆயனுடைய மந்தையில் இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது ஆயனுடைய பணிகளை பற்றியும் ஆடுகளுடைய பங்களிப்பை பற்றியும் சொல்லப்படுகின்றது. ஆயனுடைய பணிகளை பற்றி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 10:10 அழகாக இயேசு சொல்லுவார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. கடவுள் நம்மை அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எப்படி அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கிறார்? திருப்பால் 139 படிக்கின்ற பொழுது திருப்பால் ஆசிரியர் அழகாக சொல், ஆண்டவரே என்னை முழுவதுமாக அறிந்திருக்கின்றேன், என் உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலேயே அனைத்தையும் அறிந்த தேவனாக நீர் இருக்கின்றீர் என்று சொல்லி இருக்கின்றார். நம்மை முழுமையாக அறிந்திருக்கின்ற தேவன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இயக்க பெருமூச்சுகள், நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அறிந்த தேவனாக இருக்கின்றார். நாம் அவர் அருகிலே வருவதற்கு முன்னாலே யோவான் 10:2 படிப்பதை போல நத்தானியேல் இயேசு அருகிலே வருவதற்கு முன்னாலே இயேசு சொல்வார், நீ அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்மை அறிந்த தேவனாக இருக்கின்றேன். நாம் எங்கே இருந்தாலும் கடவுள் நம்மை தெரிந்தவராக, நம்மை அறிந்தவராக, நம்மை முழுவதுமாக அறிந்து வைத்தவராக இருக்கின்றார். அப்படி என்றால் நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவன் எதற்காக? நம்மை குற்றப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மை தண்டிப்பதற்காகவோ, நம் வாழ்வில் இன்னும் நாம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை கூனி குறுக வைக்கவல்ல, மாறாக நம்மை மீட்டெடுப்பதற்காக, தன் அன்பை நம்மோடு புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்மை கடவுளுக்கு சொந்தமாக மக்களாக மாற்றுவதற்காக, இறைவனுடைய வழியிலே நம்மை மீண்டும் வைப்பதற்காக கடவுள் நம்மை அறிந்த தேவனாக இருக்கின்றார். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 34 படிக்கின்ற பொழுது, என் ஆடுகளை நான் தேடிச் செல்வேன், காணாமல் போனதை கூட்டி வருவேன், நலிவுற்றதை திடப்படுத்துவேன், வலுவிழந்ததை வலுப்படுத்துவேன் என்று சொல்லி தன்னை அறிந்திருக்கின்ற தேவன் செய்கின்ற ஆயின் செய்கின்ற செயல்பாடுகளால் சொல்லப்படுகிறது. நம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர் நம் நோயிலிருந்து நம்மை குணப்படுத்துவராக, நம் தேவைகளில் நமக்கு துணை புரிபவராக, நம்முடைய இயலாமையில் நமக்கு பலப்படுத்துவராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 12:9 என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொல்லுகிறார். நம்மை அறிந்த தேவனால் தான் நம்மை பலப்படுத்த முடியும். நம்மை அறிந்திருக்கிற தேவனால் தான் நம்மை குணப்படுத்த முடியும், நமக்கு வாழ்வை கொடுக்க முடியும். நம்முடைய பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் நாம் வாழ்வை இழந்து போய் இருந்திருக்கின்றோம். அந்த வாழ்வை மீண்டும் நமக்கு கொடுக்க அறிந்திருக்கிற தேவன் நம்மை தேடி வருகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி 2வது பகுதியாக சொல்கிறது, அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். வாழ்வு என்பது இறைவனோடு இணைந்திருக்கின்ற அருள்நிலை. இந்த அருள்நிலையை ஆதிப்பெற்றோர் இறந்தனர். வழியாக ஜென்ம பாவத்தின் வழியாக அனைத்து மக்களிடமும் இந்த நிலை வாழ்வை இழந்து போனதாக இருந்தது. இந்த நிலை வாழ்வை மீண்டும் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகை தேடி வந்தார். இந்த உலகை தேடி வந்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை பெற்றுக் கொடுக்க விலையாக கொடுத்தது அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தம். 1 பேதுரு புத்தகத்தில் பேதுரு சொல்வதை போல நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது பொன்னோ பொருளோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற செம்மறியின் இரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவை தான் யோவான் சுட்டி காட்டினார், இதோ கடவுளுடைய செம்மறி என்று சொல்லி. இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவி தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றோம், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் என்று சொல்வார். நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள். அப்படி கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் நிலை வாழ்வுக்கு சொந்தமானவர்களாக, நித்திய வாழ்வுக்கு சொந்தமானவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நாம் நித்திய வாழ்வுக்கு சொந்தமாக மாறுகின்ற பொழுது நம் வாழ்வில் ஏற்படுகின்ற நிலை என்ன என்று சொல்லி இந்த 2ஆம் வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்தில் யோவான் அழகாக சொல்லி காட்டினார். வெண்ணாடை அணிந்தவர்களாக, வெண்ணர் தொங்கலாடை அணிந்தவர்களாக, இடைவிடாமல் இறைப்புகள் வாழுபவர்களாக, இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக, அவருடைய பிரசன்னத்தில் நிற்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் யாரெல்லாம் தங்களை கழுவி தூய்மையாக்கி கொள்ளுகின்றார்களோ, நமக்கு விலையாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே யாரெல்லாம் தங்களை முழுமையாக சுத்திகரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவர் பிரசன்னத்திலே என்றும் நிலைத்திருக்கின்ற, எந்நாளும் புகழ் வாடுகின்ற, இறைவனோடு இணைந்திருக்கிற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் வாழ்கின்ற பொழுதே நாம் இயேசு இரத்தத்தினாலே நம்மை கழுவி தூய்மையாக்கப்பட, நாம் சுத்திகரிக்கப்பட, நாம் மீட்கப்பட, நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டுமெனில், கடவுள் கூந்தர்களாக வாழ வேண்டில் நாம் செய்ய வேண்டியது என்ன?
ஆடுகளுக்குடைய செயல்பாடுகளாக நற்செய்தி நமக்கு சொல்லிக்காட்டு 2 வழிகள். ஒன்று, அவரது குரலுக்கு செவி கொடுப்பது, ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுப்பது. இஸ்ராயேலே எனக்கு செவி கொடு என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களை பார்த்து கடவுள் சொன்னார். ஆக ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுப்பது. செவி கொடுப்பது மட்டுமல்ல, நான் கேட்பது நின்றுவிடக்கூடாது, மாறாக அதை அவரை பின்தொடர்பவர்களாக இருக்க வேண்டும், அதை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இறைவார்த்தை கேட்பவர்களாக இருந்து மட்டும் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக அதை வாழ்ந்து காட்டுபவர்களாக இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுவாரே, அதை போல வெறுமனே இறைவார்த்தை படிப்பதோடு மட்டுமல்ல, விவிலியத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அறிந்து வைத்திருப்பது மட்டும் முக்கியமல்ல, மாறாக அந்த இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கின்ற வழியிலே நாம் நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் நம்மையே சுத்திகரிக்கின்றோம். இறை வார்த்தை நம்மை புனிதப்படுத்தும். இறை வார்த்தை நம்மை இறைவன் அருகிலே கொண்டு வரும். பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக கல்வாரி வழிகளை நம்மை அர்ப்பணிக்க செய்யும். இயேசு இரத்தத்தினாலே நம்மை முழுமையாக தூய்மையாக்கும். இப்படி நாம் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது தூயவர்களோடு இணைந்து இடைவிடாமல் இறைப்புகள் வாடுகின்ற மக்களாக இருப்போம். இந்த நல்ல ஆய ஞாயிறு இத்தகைய அழைப்பைத்தான் நமக்கு விடுக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நல்லாயனாகிய தேவன் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார். அறிந்திருக்கின்ற கடவுள் நமக்காக தன் உயிரையும் கொடுத்து தன் இரத்தத்தை நம் மீது தெளித்து நம்மை தூய்மையாக்க காத்திருக்கின்றார். இயேசு இரத்தத்தினாலே நம்மையே நாம் கழுவி தூய்மையாக்கிக் கொள்ள முற்படுவோம். கல்வாரி வழியிலும் ஒவ்வொரு அருட்சாதனம் பங்கெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அதன் வழியாக இறை பிரசன்ன என்றும் வாழ்கின்ற நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற நித்திய வாழ்வின் பங்காளிகளாக மாறுகின்ற இறை போல் பாடுகின்ற அருளை ஆசீரையும் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.